சூரா பக்ரா 204 26 வசனம் வரைக்கும். வமினன் நாஸ், ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்களே இருக்கிறார்கள், மையுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவருடைய பேச்சு உன்னை கவரும் என்றான். யாரை கவரும்? அல்லாஹ்வுடைய தூதரை கவரும். அவர் பேசுற பேச்சு அல்லாஹ்வுடைய தூதரை கவரும். வமினன் நாஸி மையுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா, ரசூலுல்லாஹ்களை கவரும்னா அவர் என்ன பேசுவாரு? விஞ்ஞான அடிப்படையில் அபிவிருத்தி அதை பேசிக்கிட்டு நிந்திருப்பாரு. அவர் எதை பேசிப்பாரு? அல்லாஹ்வ, ரசூல, ஈமான, இஸ்லாத்தை பேசுவாரு. ரசூலுல்லாஹ்களுக்கு அது கவரும். வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி, அல்லாஹ்வை தனது உள்ளத்திலே உள்ளதற்கு சாட்சியாகவும் அவன் ஆக்குவான். நான் சொல்றதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் சாட்சி. அல்லாஹ் தஆலா சொல்றா உங்களை கவரும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை சாட்சியாகவும் தன் உள்ளத்திலே உள்ளதுக்கு அவங்க ஆக்குவான். அல்லாஹ் தஆலா சாட்சி என்ன கல்பில் என்ன இருக்கிறது இப்படி சொல்லிடுவான். இதெல்லாம் அந்தஸ்தின் காரணமாக நடக்கக்கூடியதை நல்லா பின்னால சொல்றான். வித்திரு தொழுதிகளா நம்ம கேட்போம், கேட்கவே கூடாது. முதலாவது அப்படி கேட்கிறவர் நல்ல அகலாக்குள்ளவர் அல்ல, விளங்கிட்டா? அப்படி கேட்டா நம்ம மறைக்கிறதுக்கான முழு உரிமையும் என்னது மார்க்க ரீதியாக உண்டு. ஆனாலும் நம்மளோட பணிவு என்ன செய்யணும்? இல்லை நம்ம தொழுது படலைன்னா ஓகே, அவர் வேணுமா நடிச்சுட்டு போயிடும். இவர் என்ன சொல்றதுன்னு சொன்னா அது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். அவருக்கு என்ன பதில் சொல்றா? அது என்னது? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் தன் இஸ்ஸத்தை இழக்கிறது இதனே. அவன் செய்யாத விஷயத்துல கூட, அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த கூட அவனால் அதை இழக்க முடியாது. அல்லாஹ்வை சாட்சியா சொல்லுவான். ஒயுஷிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி, நீங்க என்ன சொல்லிக்கிறோம் அந்த இடத்துல? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா முடிஞ்சுது. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க ஏன் அல்லாஹ்வை சம்மந்தப்படுத்துறீங்க? அதான் பிள்ளைங்க அங்க விட்ட பிழையது. அதான் நீங்க மறைமுகமா வித்துரு தொடுதுன்னு நினைச்சா நம்மட பிழையும் இல்லை. அப்படி என்றதுக்காக யாரை சாட்சியாக்குறீங்க? அல்லாஹ் சாட்சி. அப்படி அல்லாஹ் கொண்டு வரோம். நீங்க அல்லாஹ்வை மஹப்பத்து வைத்தவர்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய பேரே நீங்க எங்க எடுக்க வேணாம், தேவையில்லாத இடங்கள்ல. அல்லாஹ்வோட நேசம் உள்ளவராக இருந்தா தந்தையுடைய பேச்சை ஒரு இடத்துல எடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? தந்தையை பத்தி இந்த இடத்துல என்ன செய்வானா பேச வேண்டாம்னு சொல்லுவோம். ஏதாவது தவறா எடுத்து. அதே மாதிரி அல்லாஹ்னு நீங்க எடுக்கிற இடம் கண்ணியமான இடமா இருக்கணும். அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்களாக இருந்தா. ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா யுஷிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி, அல்லாஹ்வை சாட்சியாக என்ன செய்வான்? மாத்தி விட்டு வஹுவ அலத்துல் ஹிசாம், அல்லாஹ் தஆலா சொல்றான் அவன் வீண் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருப்பான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் இவன் பூமியில திரிந்தால் இந்த பூமியில் விவசாயங்களை அழித்து குடும்பங்களை அழித்து ஃபசாது செய்யக்கூடியவனாகத்தான் இவன் என்ன செய்வான்? இருப்பான். ஆனா பேச்சு என்ன செய்யும்? கவர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ்வை சாட்சியாளனாக இருக்கும். இதற்கு என்ன காரணம்? அல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், அல்லாஹ் ஃபசாதை என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. குழப்பத்தை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. இவருக்கு அடையாளம் என்ன? இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. இவருக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா வஇதா கீல லஹு தக்கில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அஹதத்ஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தில் அவன் பெருமை பாராட்டுவான். அவனுடைய கண்ணியம் அவனை என்ன செய்யும்? அவனுடைய கௌரவம் அவனை பிடித்துக் கொள்ளும். அவனுடைய அந்தஸ்து அவனை என்ன செய்யும்? பிடித்துக் கொள்ளும். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவனுக்கு போதுமான இடம் எது? நரகம்தான். வலபிஸல் மிஹாத், அது தங்குமிடங்கள்ல மிக மோசமானது. அல்லாஹ் சூரா பக்ரால சொல்லி காட்டுறான். இப்ப இதுல அல்லாஹ் தஆலா இவ்வளவையும் சொல்லிட்டு ஒரே அடையாளம் தான் சொல்றான். பாவம் என்று சொல்லப்பட்டா அதை ஏற்றுக்கொள்ள பண்பு யாருக்கு இருக்கிறதோ, பாவத்தை கௌரவத்துக்காக ஏற்றுக்கொள்வாங்க. நான் எப்பயும் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படி என்று. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டர்ஸ் ஒரு 10 பேர் இருப்பான். அவன் பிரச்சனை ஆயிடுவான்னு ஏற்றுக்கொண்டுருவோம். அங்க எல்லாம் போன பிறகு இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கே இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவனுடைய குணம் அப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நான் ஏற்றுக்கணும்னு இந்த குரூப் என்ன செஞ்சிடும்? சரிதானே அப்படி என்ற இடத்துக்கு இவன் வந்துரு. இந்த இதல்ல இஹ்லாஸாக ஒரு மனிதன் விமர்சிக்கப்படுகிற நேரத்தில் அவன்கிட்ட உண்மையிலே பாவம் என்று ஒன்று இருந்தால் அவன் முதலாவது அந்த கண் முன்னால கொண்டு வரது யாரை தெரியுமா? ரப்புல் ஆலமீன் தான். யா அல்லாஹ் இது உனக்கு செஞ்ச பாவம், இவனுக்கு எந்த ரைட்டும் இல்லை எனக்கு சொல்றது, இருந்தாலும் நான் இதை என்ன செய்யறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த தன்மை உங்களிடத்துல வருமாக இருந்தால் உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. உங்களை நீங்கள் பாவி என்பதை ஒட்டச்சி சொல்றான். நீங்க ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்க பெருமைக்குரியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள். நமக்கு தெரியாததை அவன் சொன்னாலும் சரி, உடனே அப்படியாக இருக்குமோ என்று என்னை மீட்டி பார்த்து தனிமையில் அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த பகுதியில் நீங்க என்ன இல்லை. ஆனா மனிதன் இயல்பு என்ன தெரியுமா? முதலாவது வெறுக்கிறது உபதேசம் செய்யறவனை தான். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வனஸஹ்து லக்கும் வலக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்தேன். அழிஞ்ச பிறகு சொல்றாரு, உங்களுக்கு நான் உபதேசம் செய்தேன், ஆனாலும் நீங்கள் உபதேசகர்களை விரும்புவது இல்லை. ஏன் தெரியுமா? நண்பர்கள் பாராட்டிக்கின்றிருப்பாங்க, உபதேசகன் உங்களுக்கு எதிரானதை சொல்லுவாங்க.
உபதேசம் என்ன செய்வான்? உங்களுக்கு எதிரானதை சொல்லுவான். முதலாவது நம்ம தட்டி விடுறது யாரு? இந்த எதிரான சொல்ற பாட்டியை தர உள்ள என்ன செய்யறது? எடுத்துடுறது. நம்மளை பாராட்டுறவங்களையே வச்சுக்கிறது. அப்படியே குளிர்ந்து போய் அழிஞ்சு போறது. அப்படியே குளிர்ந்து போய் என்ன செய்யறது? அழிந்து விடுவது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்ஸத் அவருடைய அடையாளமாக இருக்கிற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே மிகவும் மோசமான வார்த்தை எது? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றால் அலைக்க பினஃப்ஸிக், உங்களோட வேலையை நீங்க பாருங்க என்று சொல்றதுதான் மனிதன் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே மிகவும் மோசமான வார்த்தை. இப்படிப்பட்டவர்கள்ட்ட இன்னொரு பண்பு இருக்கும், மற்றவர்களை எல்லாரையும் கேவலமாக பார்ப்பது. மற்றவர்கள் எல்லோரையும் கேவலமாக பார்க்கக்கூடிய பண்பு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இதா கால ஹலக்கன் நாஸ், இதா கால ரஜுல் ஹலக்கன் நாஸ், மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, எல்லாரும் மோசமா போயிட்டாங்க, இப்ப எவனையில் எடுக்கிறதுக்கு எல்லாமே முடிஞ்சு, இப்படியே கொஞ்சமே பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவங்கள பேசி பாருங்க, சுபஹானல்லாஹ், எல்லாமே முடிஞ்சுது, எல்லாம் விவாதத்தும் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் அழிச்சிட்டாங்க, எல்லாம் நாசமா போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் எங்க இருக்கிறார் நமக்கு விளங்கல. இந்த சொல்றவர் சந்திரன்ல இருக்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அல்லது அவர் விதிவிலக்கு, அல்லது இந்த அழிந்தார்கள் என்பதன் ஊடாக அவர் என்ன சொல்ல வராரு? நான் மட்டும் என்ன செய்யல, அழியல்ல, நான் மட்டும் அழியல்ல சொல்ல வரார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் தான் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்றாரு, அவர் தான் மிக மோசமானவர். என்னது? இஸ்ஸத். அந்த பெருமையின் அடையாளம் அவற்றை என்ன செய்ய விரிக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு நம்ம அழிவின் பாதையில கால் வைக்கிறோம் என்பதற்கான அடுத்த மிக முக்கியமான இந்த ஷஹ்வத்துடைய அடையாளங்கள்ல உண்டு. என்ன தெரியுமா? தொழுகை எப்படி வீணாக்குறோமோ, இந்த ஷஹ்வத் நம்மகிட்ட இந்த பகுதியால வந்தால் எப்படி? உபதேசங்கள் வருகிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. உபதேசங்கள் நம்ம கூடுதலா யார்கிட்ட நிராகரிப்போம் தெரியுமா? புதுசா சொல்றவற்றின் இல்ல, பழகினவர் சொல்றட்டின் தான். மனைவி ஒரு உபதேசம் சொன்னா என்ன, உடனே தட்டிடுறது. கணவன் ஒரு உபதேசம் சொன்னா உடனே தட்டிடுறது. உபதேசம் என்று நான் சொல்றது என்னது? இந்த உலக விஷயங்கள்ல மார்க்கத்துல ஒரு பிழை சரியை சொன்னா, ஒரு புள்ள சொன்னா அதை தட்டிடுறது. முதலாவது வளர்ற வழியை பாருன்னு அவனை அடிச்சுடுறது. விளங்கிட்டா? இப்படி தட்டக்கூடிய தன்மைகள் இருக்குதே, இதுதான் என்ன நம்ம சரியான இடத்துல இருக்கும். ஒரு உண்மையான மூமின் எப்படி தெரியுமா இருப்பான்? யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு நசீஹத்து பண்ண மாட்டாரா, நம்மளோட குறைய சொல்லி தர மாட்டாரா, அப்படி என்ற மனோநிலை அவன் எப்ப இருந்துகிட்டு இருப்பான். ரஃப்பாக சொன்னாலும் சரி, அதாவது சாஃப்டாக சொன்னாலும் சரி, அது பாரமாக இருந்தாலும் அதை சொல்றது என்ன, உங்களை விட இன்னொருவன் உங்களை பத்தி சிந்திப்பான் கூடுதலா. எங்களுடைய தவறை எங்களை விட யார் காட்டி தருவான்? ரசூலுல்லாஹ் அல் முஃமினு மிர்ஆத்து அஹில் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி. இப்ப எப்படி மாறிக்குது? கேமராவா மாறிக்குது. அந்த மூமெண்ட ஃபுல்லா அவனுக்கு ஒன்றும் காட்டுறது இல்லை, ஊர் உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டிடுறது. வணங்கிட்டா? அப்படியே ரிசீவ் பண்றது ஃபுல்லா மற்றவனுக்கு எல்லாம் காட்டிடுறது. கண்ணாடி என்றா இவன் செய்யற அத்தனை செயல் அவளை பார்ப்பான், அவன் பார்த்துட்டு ஓ நம்மட பிழை இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சு கொள்வான். இப்படியான ஒரு நிலை ஒரு மூமின் விரும்பணும். ஆனா நம்ம கண்ணாடியை கண்டாலே உடைச்சிடுறது. இவன் நம்மளுக்கு சரி வர மாட்டேன், நம்மளுக்கு குறைய காட்டிட்டிருக்கிறான், நம்மளே குறைய காட்டிட்டிருக்கிறான். இதே உங்களுக்கு அடையாளம் என்ன? நீங்க இப்ப என்ன செய்றீங்க? அழிவின் பாதையில நிற்கிறீர்கள். இது ஆரம்பம். இல்லாமன் தாவ, தௌபா செய்து அடுத்த பகுதிக்கு வந்தவர்களை தவிர இல்லை என்றால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வது தெரியுமா? எந்த ஷஹ்வத் எங்களுக்கு மேலோங்குதோ அந்த ஷஹ்வத்தை வச்சு தான் அழிப்பான்.